ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை பரிசுத்த ஜனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று நம்மை குறித்து பூமியின் கடையாந்திரம் வரையிலும் சாட்சி கொடுக்கிற நாட்கள் வரும் என்று ஏசாயா தீர்க்கன் காண்கிறார். இந்த காலை வேளையில் தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய், மீட்கப்பட்டவர்களாய் அவர் சமூகத்தில் காணப்பட வேண்டும். மீட்கப்படுதல், பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று யாரை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? தேவனுடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நீங்கி பரிசுத்தத்தோடும், பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட அனுபவத்தில் இனி பாவம் செய்யாதபடி தங்களை காத்து கொள்ளுகிறதோடும் இருக்கிற ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகரை அறிந்து கொண்ட பின்பு நாம் பரிசுத்தமாய் வாழ்வது கடினமாய் இருக்கிறது என்று அநேகர் அந்த பரிசுத்த வாழ்வை வாழ்வது இல்லை. தங்கள் பாவங்களிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதையும் சிலர் கேட்பது இல்லை. மாறாக அவருடைய வாழ்க்கையில் பார்த்தால் பரிசுத்தம் உள்ளவர்கள் போல காணப்படுவார்கள். They are not holy. They seems like a holy person. அதனால்தான் இயேசு சொன்னார், அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு உள்ள பரிசுத்தத்தில் வளர வேண்டும். நாம் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிற அனுபவத்திற்குள் வர வேண்டும். இது நம்மால முடியுமா அப்படின்னா முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்மை பாதுகாத்து வழி நடத்திவிட முடியும். ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, ஒரு 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 திருச்சபைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை. அவர் அந்த பட்டணத்தில் பெரிய ஊழியக்காரர் என்று அறியப்பட்டவர். அப்ப அந்த ஊழியக்காரருடைய குடும்பம், அவர்கள் அந்த சபையில் ஓரிடத்தில் வசிக்கிறார்கள். அந்த சபை வளாகத்திலேயே ஓரிடத்தில் அவர்கள் வசிக்கிறார்கள். அந்த சபைக்குள்ள ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்காக பேசும்படி, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அவர் அங்கம் வகிக்கிற ஸ்தாபன தலைவர்கள், அவர்கள் பயங்கர வேலை இருக்கும். ஸ்தாபன தலைவர்களுக்கு ஒரு ஓய்வு இருக்காது. ஆனா அவங்க இந்த பிரச்சனையை நம்ம மாற்றிடணும், காலையில எல்லாரையும் கூப்பிட்டு பேசிடணும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப லேட்டாக இருக்கு. அவங்க வரணும்ல, தூர இடத்துல இருந்து வந்து அந்த போதகருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். வீட்டிற்கு வந்தபோது அந்த போதகருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம் உறங்கி விட்டார்கள். எல்லாரும் தூங்கிட்டாங்க. இப்போ வாட்ச்மேன்ட்ட வந்து சொன்னப்ப வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு, ஐயாலாம் தூங்கிட்டாங்க, நீங்கள் ஐயாவெல்லாம் பார்க்க முடியாது. அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் இங்கே தான் தங்கணும், நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம், எங்களுக்கு இங்கே ஒரு அறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கெஸ்ட் ரூம் இருக்குது, அதுதான் நாங்கள் தங்கணும், நீங்கள் போதகரை மட்டும் எங்ககிட்ட வர சொல்லுங்க, நாங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதற்கு பேசிட்டு பின்பு காலையில் அந்த பிராது என்ன என்பதை
தெளிவுபடுத்திட்டு, ஏன்னா ஒரு தரப்பினர்கிட்ட பேசியிருக்கோம், இவர்கிட்டயும் பேசணும், பின்பு 2 பேரையும் உட்கார வச்சு பேசி ஒரு தீர்வு கண்டு விடலாம் என்று அவர்கள் நினைத்துதான் அவரை வரச் சொன்னது. அப்ப இவர் போய் அந்த போதகருடைய வீட்டு கதவை தட்டி அவங்களை எழுப்பி போதகரை வர சொன்னா, போதகருடைய மனைவி வந்து சொல்லியிருக்காங்க, அவரு மாத்திரெல்லாம் போட்டு படுத்துட்டாரு, அவரை இப்ப எழுப்ப முடியாது அப்படின்னு அவங்களே வந்து பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கார், அவருக்கு நைட்ல இந்த பிபி சுகர்லாம் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருக்கு, அவர் அதை போட்டிருக்காரு, காலையில் தான் அவரை எழுப்ப முடியும். அப்போ அவருக்கு அந்த இவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை சிஸ்டர் நம்ம பேசணும் அவர்கிட்ட, எழுப்புங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பொய் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த பாஸ்டரை குறித்து பொய் சொல்லியிருக்காங்க, தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ அவங்க வந்து அவரை எழுப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்தாபன தலைவர்கள் சொல்லும் பொழுது அவங்க அதை கீழ்ப்படி தான் ஆகணும். அவரை எழுப்பி கூட்டு வந்தா உள்ள செம மப்புல இருக்கு, நல்ல தண்ணி, செம போதை. அப்படி வாயை திறந்தாலே கப்புன்னு அடிக்குது. பொண்டாட்டிக்கு தெரியாதா? தெரியும். வந்து உட்கார்ந்து ஸ்தாபன தலைவர்கள் பார்த்து அவங்க பேசுறாங்களாம், கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறாராம். வந்த ஸ்தாபன தலைவர்கள் ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணணும், அந்த சபைக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக தான் வந்திருக்காங்க. அவன் உடனே வேற வழி இல்லாம அவன் புறப்பட்டு மறுபடியும் வேறொரு பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அவர்கிட்ட பேசுனா அவர் அது பேச்சு ஒழுங்கா பேசுற மாதிரி தெரியல. அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலையும் அந்த பிரச்சனை நடத்தின குழுவினர் பெரிய பிரச்சனையாகி அப்பயும் அவர் அந்த காலையிலையும் தண்ணி அடிச்சு தந்துருக்க. அப்பதான் ஒரு காரியம் எங்களுக்கு விளங்கிறது. ஸ்டேஜில் வந்து வெள்ளையும் சொல்லியுமா நின்று இயேசு நல்லவர் பிரசங்கம் பண்றது முக்கியம் அல்ல, தன் வாழ்க்கையில் பரிசுத்தம் உள்ள மனிதனாய் காணப்படுவது முக்கியம். மீட்கப்பட்ட ஜனம் என்கிற அந்த அந்தஸ்துக்கு வருவது முக்கியம். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, உங்களை அவர் நம்பி நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள் என்றுதானே அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் என்று சொல்லிதானே உங்களை மீட்கப்பட்டவர்கள் என்று அழைத்திருக்கார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குற எந்த காரியத்துக்கு இடம் கொடாதபடி காத்து கொள்ளுங்கள். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, சிலுவையில சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினாலே உங்கள் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, தீமையிலிருந்து இயேசு இரட்சகர் உங்களை மீட்டிருக்கிறார். அந்த அனுபவத்தை பிடித்துக் கொள்ளுங்க. உலகத்தின் சிற்றின்பத்திற்காக, உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக, உலகத்தின் மோகத்திற்காக, உலகத்தின் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அன்பு, சின்ன சின்ன ஆசீர்வாதம், சின்ன சின்ன அபலாஷைகளுக்காக தேவனை விட்டு விடாதீர்கள். உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் உங்களோடு கூட வெளிப்படுத்த ஆண்டவர் போதுமானவர். ஏசாயா 62:11 சொல்லுகிறது, அவருடைய கிருபை, அவருடைய தயவு நமக்கு முன்பாடு. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை இன்னும் அதிகமாய் நற்கந்தங்களாய் வாசனை வீசுகிறவர்களாய் நம்மை மாற்றி விடுகிறார். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவரே, நான் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்வேன். என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்தாதான் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று அர்ப்பணித்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட நான்
அந்த அனுபவத்தை ஒரு நாளும் நான் இழந்து விடாதபடி எனக்கு கிருபை தாரும் என்று ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் நடுவில் செய்வார். ஆமென்.